இதில் லாஜிக்லாம் இல்லாமல் காமிக்காக நம்ம பார்க்கணும். நான் அம்மாவா எது சொன்னாலும் அம்மாவா சொன்ன மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் என் தம்பி, நான் ஒரு அண்ணன், அதுக்காக நான் இந்த படம் கேப்டன் ஃபேன்ஸுக்கும் சரி, சண்முக பாண்டியனும் சரி ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். கொம்பு சீவி படம் நான் அம்மாவா எது சொன்னாலும் அம்மாவா சொன்ன மாதிரி இருக்கும். பட் சின்சியராக சொல்லணுன்னா இது குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இதில் லாஜிக்லாம் இல்லாமல் காமிக்காக நம்ம பார்க்கணும். ரொம்ப சென்டிமெண்ட், ஆக்ஷன், லவ், சாங்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. இளையராஜா சாரும் யுவனும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அது படத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும் எல்லாமே மிக பிரம்மாண்டமான ஒரு படமாக வந்திருக்கு. எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் நிச்சயம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படத்தின் வெற்றி உங்கள் ஒவ்வொருவரின் வெற்றி. எனவே நீங்கள்லாம் படம் பார்த்துட்டு படத்தை வெற்றி படமாக ஆக்கி தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி 2026ஓட கடைசி படம். எல்லாருக்கும் 2027 ஹாப்பி நியூ இயர். இந்த படம் முகேஷ் அவர்களுடைய தயாரிப்பாளர் முதல் திரைப்படம். மிக பிரம்மாண்டமாக மிக சிறப்பாக எடுத்திருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி டைரக்டர் பொன்ராம் சார் பற்றி நான் சொல்லவே வேண்டாம். எல்லாருக்குமே தெரியும். மிக சிறப்பான ஒரு டைரக்ஷன் அவர் பண்ணுவாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அதே ஸ்டைலில் எல்லாமே சென்டிமெண்ட், ஆக்ஷன், காமெடி, சாங் எல்லாம் சேர்த்து ஒரு ஜனரஞ்சகமான குடும்பங்கள் விரும்பும் ஒரு படமாக பொன்ராம் சார் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கேமராமேன் சார் மிக பிரம்மாண்டமாக கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. யுவனோட பேக்ரவுண்ட் மியூசிக், சாங் எக்ஸ்ட்ராடனரியாக இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. எல்லாரும் விரும்பக்கூடிய அளவு மிக மிக காமெடியோட, ஆக்ஷனோட எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம். ஸோ இந்த படத்தின் வெற்றி உங்கள் வெற்றி அப்படின்னு இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். மாமா பேசு. அனைவருக்கும் வணக்கம். கொம்பு சீவி திரைப்படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலியோடு போய் எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய படம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிளாங்காக படம் பார்த்தேன். ஏன்னா சண்முக பாண்டியனோட முன்னாடி படங்கள் பார்த்துருக்கேன். இந்த படம் கேப்டன் ஃபேன்ஸுக்கும் சரி, சண்முக பாண்டியனும் சரி ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். சண்முக பாண்டியன் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. என் தம்பியான்னு அப்படி சொல்ல, உண்மையிலேயே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களும் சரத் சாரும் ஷம்முவும் அவங்களோட பாண்டிங் படத்தில் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. சரத் சார் அவரோட வயசை குறைச்சிட்டு ஒவ்வொரு சீன்லையுமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஷம்முவை நான் தம்பி அவ்வளோ ரசிக்கிறோம். அதே மாதிரி சரத் சார் ஒரு புது ஆக்டிங் இந்த படத்தில் காமிச்சிருக்கு. அவரையும் ஈக்குவலாக அவர் ஒவ்வொரு சீனுமே சரத் சார் ரசிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே நான் அவரோட ஃபேன் மாதிரியே எனக்கு எல்லா படம் பார்த்து இந்த படத்தில் அவர் ஃபேனாகவே நான் ஆகிட்டேன். சரத் சாரோட ஃபேனாகவே நான் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. பொன்ராம் சாரோட டைரக்ஷனும் ஸ்க்ரீன் பிளேயும் சொல்ல வேணாம். அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப அருமையாக ஒவ்வொரு சீனுமே நம்மளுக்கு காமெடியாக இருக்கட்டும், ஒரு சிரிக்கிற மாதிரி என்ஜாயபிள் ட்ரீட்டாக தான் இருக்குது. கிளைமேக்ஸ் வரைக்குமே எங்கேயுமே ஒரு செகண்ட் போர் அடிக்கலை. படம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி ஹீரோயின் தார்னிகா ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க. அவங்களும் ஒரு ஃபஸ்ட்டு படம் இல்லாத மாதிரியும் ரொம்ப சூப்பராக அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்களோட ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாயிருக்கு. அதே மாதிரி கல்கி காமெடியன், அவரோட காமெடி சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி மொத்தமாக இந்த படத்தை எல்லாரும் சேர்ந்து ஊர்கோடி தேர் இழுக்கணும்னுவாங்களே, அந்த மாதிரி இந்த படத்தை எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலாக யுவன் சங்கர் ராஜோட ஒரு பிஜிஎம், அது உண்மையிலே ஸ்கிரிப்டுக்கு ஒவ்வொரு சீக்கும் சரி, ஒவ்வொரு சாங்குமே சரி. படத்தில் 5 பாட்டு வருது. 5 பாட்டுமே ரொம்ப பெப்பி நம்பராக ஃபாஸ்ட்டாக இருக்குது. யுவன் சங்கர் ராஜா சார் பிஜிஎம்மும் படம் முழுக்க சூப்பராக இருக்குது. சண்முக பண்ண ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. இதெல்லாம் என் தம்பி, நான் ஒரு அண்ணன், அதுக்காக நான் சொல்ல. உண்மையிலே படம் மக்கள் எல்லாருமே நீங்கள் தியேட்டரில் போய் ரசித்து இந்த படத்தை பார்க்கணும். கண்டிப்பாக கேப்டன் இல்லாத அந்த தருணத்தில் அவங்க வீட்டு பிள்ளையாக சண்முக பாண்டியன் நீங்கள் இருக்கும்போது உங்களோட பொறுப்பு இந்த படத்தை பார்த்து நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் கொண்டாடணும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அதனால் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இந்த படத்தோட எல்லோரும் போய் பாருங்கள். உண்மையிலே ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ஸ்டார் சினிமா முகேஷ் செல்லையா அவர் ஃபஸ்ட்டு ஒரு படைப்பை இந்த மாதிரி உருவாக்கியிருக்காரு. அவரோட பேனர் ஸ்டார் சினிமானே இருக்குது. அதனால் அவர் ஆடியோ லான்ச்லேயுமே சொன்னார் பல ஸ்டார்களை உருவாக்க போகிறோன்னு. கண்டிப்பாக சண்முக பாண்டியனும் சரி, முத்தையா பிரதரும் சரி, 2 பேருமே முகேஷ் இவங்க 2 பேருமே கண்டிப்பாக இன்னும் பல படங்கள் பண்ணணும்னு நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி என்னோட பெஸ்ட் விஷஸ் டு ஸ்டார் சினிமாஸ் ஆல்சோ.
மீண்டும் சொல்கிறேன், எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் குடும்பத்தோட இந்த படம் பாருங்கள். ஹாலிடே வருது, இட்ஸ் லீவ் காலம். ஃபேமிலியாக போய் இந்த படத்தை பார்க்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம், என் பேர் கல்கி. கொம்பு சிவி படம் பார்த்து வெளில வரோம். எல்லாரும் பயங்கர ரெஸ்பான்ஸ், காமெடிக்கெலாம் விழுந்து சிரிச்சாங்க. பொன்ராம் சார் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஃபுல் த்ரூஅவுட்டாக ஒரு காமெடியான ஒரு வாய்ப்பு, அது நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது. தேட்டரில் எல்லாம் விழுந்து சிரிச்சாங்க. ரொம்ப கனவோடு நம்ம இந்த சினிமாவுக்கு வந்திருக்கோம். இங்கே படம் பார்க்கும்போது அவ்வளோ ஃபீலாக இருக்குது. பொன்ராம் சார் டைரக்ஷனில் விஜயகாந்த் சாரும் சரத்குமார் சாரும் நடித்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. மாசா ஹீரோ ஒன்று பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் சாரை பார்த்த மாதிரி இருக்குது படம் பார்த்துட்டு வெளில வந்தேன். இது எல்லாமே தேட்டரில் வந்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் வந்து பயங்கரமாக பிடிக்கும். தேங்க்யூ, நன்றி. ஹாய் கைஸ், நான் சாரங், ஆரோமலை படத்தோட டைரக்டர். கொம்பு சிவி படத்தோட ப்ரிவ்யூ ஷோக்கு வந்திருக்கேன். உண்மையிலே படம் பயங்கரமாக என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஒரு ரூரல் பேஸ் ஃபிலிம். பொன்ராம் சார் சொல்லவே தேவையில்லை, அந்த ரூரல் பேஸ் கவர் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஷண்மு வந்துட்டு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் இந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப மெச்சோர்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்சஸாக இருக்கட்டும், ரொமான்ஸ் சீக்வன்சஸாக இருக்கட்டும், படம் கம்ப்ளீட்டாக என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஷரத் சார் ஒரு டிஃப்ரெண்ட் ரோல், படம் ஃபுல்லாக ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் பயங்கர என்டர்டெய்னிங்கான ஃபிலிம். டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராணி. நான் நிறைய படம் செஞ்சுருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்னோட பொண்ணு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கொம்பு சிவி படத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ஹீரோ அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரியும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கொம்பு சிவி படம் பொன்ராம் சார் டைரக்ஷனில் படம் சூப்பராக வந்திருக்கு. நல்லா காமெடியாக. சரத்குமார் சார் பார்த்தீங்கன்னாக்கா ஏஐ படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு காமெடியாக அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக காமிச்சிருக்காரு. நம்ம செம்மையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து நாளைக்கு படம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தேட்டரில் வரப்போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன பொன்ராம் சார் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். காமெடியை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். வேறு லெவலில் படம் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும். சமூக இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பர். ஒரு நல்ல படத்துக்கு வந்த ஒரு திருப்தி இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, லவ் யூ. இப்போ தான் கொம்பு சிவி படம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருக்கு. கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட், எல்லாருமே பார்க்கலாம். சின்ன பசங்க முதல் கொண்டு எல்லாருமே ரசித்து பார்க்கலாம். ரொம்ப நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம். எல்லோரும் தேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல படம். வாழ்த்துக்கள் மொத்த குழுவுக்கும். நன்றி. கொம்பு சிவி 2000 வந்து வருஷம் ஆரம்பிக்கும் போதே கேப்டன் படம் வானத்தை போல படம் வந்து பெரிய ஹிட்டு, சூப்பர் ஹிட் ஆச்சு. 25 வருஷம் கழிச்சு 2025 இப்போ டிசம்பரில் முடிய போகுது. இந்த வருஷத்தினுடைய கடைசி படம், இந்த வருஷத்தினுடைய பெரிய படம் கொம்பு சிவி கண்டிப்பாக மெகா ஹிட் ஆக போகுது. முக்கியமாக சரத்குமார் சார் வந்து இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. சரத்குமார் சாரும் சண்முக பாண்டியும் சேர்ந்து லைவாக இருக்காங்க. ஒரு மாமா ஒரு மச்சான் போல் நல்லா இந்த கேரக்டர் நல்லா ஜெல்ல இருக்குது. நல்ல படம் வந்திருக்கு. சண்முக பாண்டியக்கு இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். வாழ்த்துக்கள். நான் ஆக்சுவலாக வந்து பொன்ராம் சாருடைய பெரிய ஃபேன். நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அந்த குரூப் பேர் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அந்த குரூப் பேரே வந்து நாங்கள் வச்சுருக்கோம். நான் சாருடைய எல்லா படமும் பார்த்துருக்கோம். அவர் நல்லா எல்லா படம் சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. அதுவும் முக்கியமாக செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா வந்திருக்கு. செகண்ட் ஹாஃபு அவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் ப்ரொடியூசர் முகேஷ் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. முதல்ல கொம்பு சிவியுடைய ரிவ்யூ ஷோக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த படம் எல்லாரோட சேர்ந்து நானே ஃபஸ்ட் டைமாக எல்லாரோட சேர்ந்து பார்க்குறோம். இது வரைக்கும் ஒரு சின்ன இடத்துல சின்ன நாங்களே பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைமாக எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடையும், நண்பர்களோடையும் இந்த படத்தை பார்க்கும்போது அவங்க கொடுத்த சப்போர்ட் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு டிசம்பர் 19 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தயவுசெய்து எல்லோரும் வந்து தேட்டரில் படத்தை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நான் அன்புடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சண்முக பாண்டியன் விஜயகாந்த். கொம்பு சிவி படம் நாங்கள் இப்போ ஒரு ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு வந்தோம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நாங்கள் எங்களோட பெஸ்ட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம். மக்கள் உங்களுக்கும் நாங்கள் இந்த படம் பிடிக்கும் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். நாளைக்கு எல்லாரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். எங்கள் டீமுக்கு ஆதரவுங்க. நாங்கள் வந்து ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்கோம். அது பொன்ராம் சார் ஸ்டைலில் நல்ல காமிக்கலாக நல்லா சிரிக்கிற மாதிரி சொல்லியிருக்கோம்.
ஸோ எங்களுக்கு என்னென்னா மக்கள் தேட்டருக்கு வந்தாங்கன்னா, ஆடியன்ஸ் தேட்டருக்கு வந்தாங்கன்னா நல்லா சிரிச்சுட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு போகணுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.